நாம் எப்போவுமே வாங்குற சீ ஃபுட் ஷாப் தான் விசிட் பண்ணியிருந்தோம். ஏன்னா, இங்கே சீ ஃபுட் நெறைய ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பெங்களூரில சீ ஃபுட் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதே ரொம்ப அதிசயம் தான். ஆனால் வீக் டேஸில் வராது. சண்டே, டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக வந்து லோடு இறக்குவாங்க. அப்போ வாங்கிட்டா தான் உண்டு. கனவா இந்த வாட்டி வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கனவாவும், எறாவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து மங்களூர் ப்ரான் கீ ரோஸ்ட் பண்ணி தரியான்னு. இந்த வாட்டி வேண்டாம், நண்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டும், ஃபிஷ்ஷும் இதெல்லாமே வாங்கிட்டு க்ளீன் பண்ணிவிடுவாங்க அவங்களே முக்கால்வாசி. நம்ம வெறும் வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும். அப்புறமா இதுக்கு தேங்காய், சீரகம், வெங்காயம், மிளகு, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாமே நல்லா அரைச்சிட்டு, இது என்ன மீனுன்னே தெரியல, அந்த மீனையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு, ஒரு ஆச்சரியம் என்னென்னா மீன் கடையில் இருக்கிற மீன்காரர் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய குக்கிங் சேனலில் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுறாராம். சந்தோஷம் ஆயிடுச்சு. குழம்புக்கு மீன் கூடையானா இந்த மாதிரி இது சூப்பராக இருக்கும், எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இது மட்டும் கொடுத்தாரு. அவங்க எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும். இன்றைக்கி மீன் குழம்பு மீன் சட்டியில் தான் வைக்க போகிறோம். ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், வெந்தயம், கடுகு, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, அரைச்சி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாமே நல்லா வதக்கி எடுத்துருக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துடலாம். லைட்டாக தான் இன்றைக்கி எல்லாமே காரம், புளி எல்லாம் வைக்க போகிறேன். ஏன்னா யாரானா கேள்விப்பட்டிருக்கீங்களா, மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே மீன் குழம்புல உப்பு கம்மி வை, காரம் கம்மி வை, புளி கம்மி வைன்னு. ஆனால் என் ஹஸ்பண்ட் சொல்லுவார். அதனால் அவருக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி மீன் குழம்பு. சைடில் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா கனவம் வாங்கிட்டு வந்தேன், அதுவும் க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக குழம்பு கொச்சி வரதுக்குள்ளே மீன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி.